ராஜேஸ்வரி, நீதிபதி கார்த்திகேயன் முன்பு அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் ஆஜரான நிலையில் உத்தரவாதங்கள் ஏற்கப்பட்டிருப்பதாக நீதிபதி கார்த்திகேயன் இப்போது அறிவித்திருக்கிறார். இதனால் புழல் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி இன்றே விடுதலையாவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிணை உத்தரவாதங்களை யார் ஏற்பது என்பது தொடர்பாக நீதிபதி கார்த்திகேயன் பல்வேறு கேள்விகளை இன்று எழுப்பியிருந்தார். இவ்வாறு கேள்விகளை எழுப்பியிருந்த இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்தது. அவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்ததை தொடர்ந்து 25 லட்சம் ரூபாய்க்கான பிணைத் தொகை உத்தரவாதங்களை நீதிமன்றம் இப்போது ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இன்றே இந்த ஆணை புழல் சிறை கண்காணிப்பாளரிடம் வழங்கப்பட்டு அவர் இன்றே விடுதலை ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டு 471 நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி விடுதலையாவதில் நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்த சில உத்தரவுகளால் சிக்கல் ஏற்பட்டது. வழக்கு விசாரணை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் பிணை உத்தரவாதங்களை விசாரணை அதிகாரியின் முன் சமர்ப்பிப்பதா அல்லது நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதா என்பது தொடர்பான குழப்பம் ஏற்பட்டது. இந்த குழப்பத்தால் விடுதலையாவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜி காணொலி மூலமாக ஆஜரானார் நீதிமன்றத்தில். அதன் பின்னர் அமலாக்கத்துறை வழக்கறிஞரும் நீதிபதியின் உத்தரவுக்கு இணங்க அவரும் ஆஜரானார். இதன் பின்னர் அந்த உத்தரவாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கார்த்திகேயன் இப்போது பிணை உத்தரவாதங்களை ஏற்றுக்கொண்டதாக அவர் உத்தரவில் கையெழுத்திருக்கிறார். இதனால் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் பிணை உத்தரவாதங்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. ஏற்கப்பட்ட உத்தரவாதங்களால் இன்றே செந்தில் பாலாஜி விடுதலை ஆவார் என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு கடந்த 15 மாதங்களாக புழல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு இன்று உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஜாமீன் உத்தரவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது அதற்கான பிணை உத்தரவாதங்களை யார் ஏற்றுக்கொள்வது என்பதிலும் குழப்பம் இருப்பதாக நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்ததை அடுத்து புதிய சிக்கல் உருவானது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் ஆஜராகி இந்த பிணை உத்தரவாதம் தொடர்பான விளக்கங்கள் அவர் அளித்ததை அடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவாதங்கள் ஏற்பு என்று அறிவித்திருக்கிறார். இதனால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 471 நாள் சிறைவாசத்திற்கு பிறகு இன்று விடுதலையாவார் என்று அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். புழல் சிறையில் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான ஆணை இமெயில் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டு அவர் விடுதலைக்கான நிர்வாக நடைமுறைகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் இன்றே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலை ஆவார் என்றும் அறிவித்திருக்கிறார். ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.